நாள் கொடுத்ததுக்காக நன்றி. இந்த நாள் என் தேவன் சகோதர சகோதரிகளை காண செய்ததுக்காக நன்றி. இந்த நாள் வேதத்தை கொடுத்து எங்களோட கூட படிக்க செய்ததுக்காக நன்றி. ஜெபம் மூலமா எங்களோட பேசுகிறதுக்காக நன்றி. ஆண்டவரே, என் தேவனே, என் ஜெபங்கள் அநேகருடைய காயங்கள் ஆற்றட்டும் ஆண்டவரே, அநேகருடைய வேதனை நீங்கட்டும் ஆண்டவரே, அநேக துன்பங்கள் நீங்கி போகட்டும் ஆண்டவரே எங்கள் தேசத்திலே, எங்கள் ஜனங்கள் மத்தியிலே. அப்படி நாம் விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராட வேண்டும். வேதம் அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய பிள்ளையே, 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், இப்போது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்குது, இவைகளில் அன்பே பெரியது. ஹல்லேலூயா. என்ன பெருசு உலகத்தில்? அன்பு தாங்க பெருசு. விசுவாசத்திலேயே உண்மையிலேயே தீர்க்க தரிசனம் கூட அழிஞ்சு போயிடும். அந்நிய பாஷை ஒரு விட்டு போயிடும். நவமான பாஷை கூட போயிடும். ஆனால் அன்பு ஒரு நாளும் போகாது. நீங்கள் ஒரு இடத்துல ரொம்ப அன்பு செலுத்தி பாருங்களேன், அவங்கள 10 வருஷம் பொறுத்தவரை நீங்கள் இந்த சின்ன பிள்ளைகள் வாலிப நாட்கள் நம்ம எல்லாமே படித்தது உண்டு, பள்ளியில் நம்ம இருந்திருப்போம். 10 வருஷம் பொறுத்து கூட அந்த வாலிப ஒரு அவங்க சந்திப்பாங்க. இவங்க கல்யாணம் ஆகிட்டு இவங்க பேத்தி பிள்ளைங்களாம் பெற்றுட்டு இருப்பாங்க. அவங்க 2 பேரும் பார்த்து பேசும்போது பாருங்கள், ஏன்னா அவங்க சின்ன வயசில் 2 பேரும் ஒன்றா ஒரே ஸ்கூலில் படித்தவங்க. ஏய் என்னடா, எப்படா இருக்கிற நீ, என்னடா எத்தனை, அப்படி அந்த அன்புங்க. அந்த அன்பு என்றைக்குமே மாறாது. இயேசு அதை தான் கேட்குறாரு. என்ன சொல்கிறாரு? விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்குது, இவைகள் அன்பு தான் பெருசுங்க. எது பெருசு? இயேசு அன்பை தான் இந்த உலகத்துக்கு வந்தார். அன்பில் தான் நீங்கள் எல்லாமே ஜெயிக்க முடியும். நீங்கள் யார்கிட்ட உண்மையிலே அன்பு செலுத்தி பாருங்கள். இயேசு நம்ம இடத்துல அப்படி தான் அன்பு செலுத்தினார். அவர் அன்பில் தான் நாம் ஈர்க்கப்பட்டோம். அவருடைய அன்பில் தான் நாம் கட்டப்பட்டு இருக்கிறோம். அவருடைய அன்பு தான் நம்மளை, எத்தனை தவறு செய்கிறோம் அவருக்கு முன்பாக நாம் தினமும் ஜபிக்க சொல்கிறார். ஜபிக்கிறோமா? 3 வேளை தவறாமல் ஜபிக்க சொல்கிறார் வேத பிரகாரம். நம்ம வேத சாஸ்திரிகளும் சரி, இயேசுவும் சரி, நம்ம ஜபிக்கிறோமா? தவறுறோம். அப்போது நம்ம மீது அன்பு கூறுகிறார். நம்ம என்ன, மகனே, அப்படி தான் நம்மளை கூப்பிட்றார். மகளே, ஏன் கலங்குற, ஏன் திகைக்கிற, நான் உன் அழிவிலிருந்து உன்னை விடுவிக்கிற கர்த்தர், உன் ஆபத்திலிருந்து நான் உன்னை உதவி செய்கிற கர்த்தர். இங்கே வேதம் சொல்கிறது அன்பு தான் பெருசு. எது பெருசு? அன்பு தான் பெருசு. வேதம் அதிலே நம்ம யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், அந்த அன்பு, அந்த விசுவாசம் என்னன்னு நம்ம பார்த்தணும். விசுவாசத்தில் எத்தனை விதமான விசுவாசங்கள் வச்சிருக்கிறார் ஆண்டவர். நாம் எந்த விசுவாசத்தில் இருக்கிறோம்? யாக்கோபுக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், அப்போது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நம்ம விசுவாசத்தோடு இப்போ நாங்கள் ஜெபிக்கிறோம் இல்லை, நாங்கள் கேட்போம். ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு போன மாதம் கூட எங்கிட்ட ஜெபம் பண்ணும்போது அவங்க அம்மா எங்ககிட்ட சொல்கிறாங்க, டெலிவரிக்காக மகளை சேர்த்து வச்சுக்கிறாங்க ஹாஸ்பிட்டலில். பன்னீர் குடம் உடஞ்சிச்சுங்க, ஆனால் பாப்பாவை உள்ள கொடி சுற்றின்னு இருக்குது, 2 நாளாக குழந்தை தவிக்குது, இன்னும் டெலிவரி ஆகலை. அல்லேலூயா. இப்போ ஆண்டோடைய விசுவாசம், வேதம் சொல்கிறது விசுவாசம் உள்ள ஜெபம். இந்த விசுவாசத்தை தாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சமீபத்துக்கு மாத்திரமா நீ தேவன், தூரத்துக்கு தேவன். அந்த ஹாஸ்பிட்டலில் வாழ்ந்துருக்கு அந்த பாப்பாவை தொடும், அந்த பாப்பாவின் மீது உம்முடைய கிருபை இறங்கட்டும், உம்முடைய வல்லமை பாயட்டும், அந்த மகள் அழிவிலிருந்து விலக்கி மீட்டெடும் ஆண்டவரே, உம்முடைய வல்லமை பாய்வதாக. அந்த அம்மா ஃபோன் பண்ணி, ஐயா, பிரதர், நன்றி, தேங்க்யூ, கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டார், கர்த்தர் என் மகளுக்கு சுகப்பிரசவம் நல்லபடியாக ஒரு பெண் குழந்தை கொடுத்தார். அப்போ அந்த விசுவாசமான ஜெபம் நாம் ஒவ்வொருவரும் அப்படி நம்ம ஜெபிப்போமானா, நம்ம நாட்டில், நம்ம உறவில், நம்ம கிராமத்தில், நம்ம இருக்கிற இடத்துல எல்லா வேதனையும் மாறிடுமே. எல்லாமே சந்தோஷமாக இருப்பாங்கல்ல, எல்லாமே சமாதானமாக இருப்பாங்கல்ல. அல்லேலூயா. நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்கள் ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்கொருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. நீதிமான் நம்ம சொல்ல வேணாம், தேவன் ஒருவர் தான் நீதிமான். நாம் எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் தவறி போகிறோம். நம் ஜெபங்களை அவர் பாதத்தில் வைப்போம், நம்மளுடைய ஜெபங்களை ஏறெடுப்போம். ஜெபந்தான் நம்ம கரண்.
ஜெபந்தான் நம்முடைய பட்டயம், ஜெபந்தான் வேதம் நமக்கு சொல்கிறது கோட்டை. அந்த ஜெபத்தில் நாம் அநேக பிள்ளைகள் கட்டுகளில், உபத்திரத்தில், வேதனையில், கடனில், மேல முடியாத கஷ்டத்தில் இருக்கிறாங்களோ அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஊக்கமான ஜெபம் அந்த பிணியாளை விடுதலை செய்கிறது. அவன் கஷ்டத்திலிருந்து விடுதலை பெற்றுறான்னா. வேதம் அது மாத்திரமல்ல, 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை, நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாக இருந்து சகல ரகசியங்களும் சகல அறிவும் அறிந்தாலும், மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாக இருந்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. இந்த அன்பு தாங்க, அன்பு தான் தேவன் உங்களிடத்தில் விரும்புகிறது. அன்பு உள்ளவன் சகலத்திலும் நல்லொழுக்கம்லாம் இருப்பான். யாரையும் அவ்வளோ சீக்கிரம், அன்பு தான் தேவனுடைய பிளெஸ்ஸிங். இப்போ ஒருத்தர் உடனே எதுக்கு எடுத்தாலும் ஒரு எரிச்சலாக இருப்பாங்க, இதெல்லாம் பிசாசின்னு குணம். சட்டுன்னு கோவப்படுவாங்க. எதுக்கு எடுத்தாலும் டக்குன்னு அவங்களுடைய அதனுடைய பிசாசினுடைய தன்மை. நான் ஆண்டவர் அன்பாகவே இருக்கிறார். தீர்க்க தரிசனங்கள் கூட அழிஞ்சிடும், அந்நிய பாஷை கூட ஒழிஞ்சு போயிடும். அன்பு ஒரு நாளும் போகாது. அன்பு நீடிய சாந்தம் உள்ளது. அது கலாத்தியர் எழுத நிருபம் எனக்கு ஆண்டவர் சொல்கிறார். கலாத்தியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமே இல்லைங்க. அன்பு சகலத்தையும் சகிக்கும். அன்பு எல்லாவற்றுக்கும் மேலானது. நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அப்படி அன்பு செலுத்தணும். இங்கே ஒரு அம்மா சத்தவாச்சாரி பக்கத்தில், அந்த அம்மா பேர் பைபிள் அம்மா. பைபிள் எப்போ போனாலும் பைபிள் எடுத்துன்னு போவாங்க. அந்த அம்மாவுக்கு 80-85 வயசு இருக்கும், காலமாயிட்டாங்க. நாங்கள் அந்த பக்கத்தில் எங்களுடைய வேலையாக நான் போயிருந்தேன். அப்போ நான் கேட்டேன், அந்த நோட்டீஸ் எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க, பைபிள் அம்மா நித்திரை அடைந்துட்டாங்க. என்னம்மா பைபிள்? இல்லை, அந்த அம்மா எப்பொழுதுமே, அந்த அம்மா பேர் வேறு, அந்த அம்மா பேர் சொந்த பேர் பைபிள் அம்மா இல்லை. ஆனால் உலகத்தில் பைபிள் அம்மான்னு பேர் வச்சுக்கிறாங்க. ஏன் சொல்கிறேன்னா, எப்பொழுதுமே பைபிள் கையில் வச்சுன்னு, இப்போ உன்னை பார்த்தாங்களா, ஒருத்தர் பார்த்தாங்களா, பிள்ளையை பார்க்குறாங்களா, ஒரு சகோதரி பார்க்குறாங்களா, உடனே ஜெபம் பண்ணுவாங்க. என்ன, எங்கே போகிறீங்கோ, என்ன ப்ராப்ளம், என்ன ஒரு மாதிரியாக போகிறீங்கோ, ஜெபிக்கிறாங்க. அன்பு செலுத்தினாங்க. அந்த அம்மாவை அந்த கல்லறைப்பட்டியில் வச்சு, சபைப்பட்டியில் கல்லறைக்கு போகுது. என்ன ஜனங்கள் தெரியுமா, எத்தனை கண்ணீரோடு. இன்றைக்கி அப்படி எவ்வளோ பேர், எத்தனையோ ஊழியக்காரர்கள், எத்தனையோ வேதத்தில் நேசித்து அன்பு செலுத்துகிற பிள்ளை ஊழியக்காரர்கள் ஆயிரமான மக்கள் இருக்கிறாங்க. இன்னும் நாம் எல்லாருமே அப்படி கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அப்படி அன்பு செலுத்தும் போது ஆண்டவர் சொல்லுறார், ஆவியின் கனியும் அன்பு. உனக்கு ஒரு ஆவி இருக்குதுன்னா அது கனியே அன்பு தான். உனக்கு ஒரு வரம் இருக்குதுன்னா அது கனியே அன்பு தான். நீ ஒருத்தருக்கு குணமாக்க, அது கூட அன்பு தான். அன்பு இல்லாமல் அவங்களை நீ குணமாக்க முடியாது. அன்பு இருந்தால் தான் நீ அவங்களுக்காக ஜெபிக்க முடியும். இப்போ பக்கத்து வீட்டுக்காரர் நம்மக்கிட்ட பேசலை, அவங்க வியாதி இருக்கிறாங்க, உனக்கு வரங்கள் இருக்குது, சுகமாக்குற வரம் இருக்குது, வியாதியை குணமாக்குற வரம் இருக்குது. இப்போது அவங்க மீது அன்பு இல்லைன்னா நீ அவங்களுக்காக ஜெபிக்க முடியுமா? அப்போ ஆவியின் கனியே அன்பு தான். அல்லேலூயா. சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், எத்தனை குவாலிட்டி அந்த அன்பில் இருக்குதுங்க. நாம் அன்பாக இருப்போமா? இந்த 2026 துவங்கிச்சு. இந்த ஆண்டில் நாம் ஒவ்வொரு இடத்துல அன்பு செலுத்துவோம். கிறிஸ்துவின் அன்பு அவர்களிடத்தில் அனுப்புவோம். எத்தனையோ குடும்பத்தில் மேல முடியாத கஷ்டங்கள், சொல்ல முடியாத துயரங்கள், எத்தனையோ வாழ்க்கையை எழுந்துட்டு சகோதரிகள், நம்முடைய சகோதரிகள் இருக்கிறாங்க. ஒயின் ஷாப்பில் போய் எல்லா பணத்தையும் செலவழித்து வீட்டுக்கு வெறுமையாக வராமல் கூட நடு ரோட்டில் விழுந்துட்டு இருக்கிற சகோதரர்கள், அந்த கொஞ்சம் பணத்தை வச்சு குடும்பம் நடத்தி நிற்கிற சகோதரிகளிடத்தில் திருப்பி மீண்டும் அந்த பணத்தை சண்டை போட்டு வாங்கிட்டு போகிற சகோதரர்கள், அவர்களுக்கு அப்படி மேல முடியாத கஷ்டத்தில், துன்பத்தில், அந்த பிள்ளைங்க படிக்க முடியாமல் பாதியில் படிப்பு நிற்க வச்சுட்டு அதுங்க ஒரு வேலைக்கு போய் அந்த பணத்தை கூட சீரழித்து குடும்பத்தை கெடுக்கிற, மது போதையில் சீரழிக்கிற சகோதரர்களுக்காக, அந்த குடும்பங்களுக்காக நாம் ஜெபிக்கணும். அன்பு செலுத்துங்க. அவங்க எங்கள் சகோதரன், அந்த குடும்பத்தில் இருக்கிற எங்கள் சகோதரி. நாம் என்னைக்கு மற்றவங்க சகோதரன் நினச்சிருக்கிறோம்? அல்லேலூயா. இங்கே வேதம் சொல்கிறது,
இப்படிப்பட்டவைகளே விரோதமான பிரமாணமே ஒன்றுமில்லை. எப்படிப்பட்டது? இந்த மாதிரி கனி தான் இருந்தால் தான் அங்கே ஆண்டவர் தான் சொல்லுவார், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம். இப்படிப்பட்ட விரோதமான பிரமாணத்துக்கு வேற எதுவுமே இல்லை. இதுதான் பிரமாணம். தேவன் விரும்புகிற பிரமாணமே இதுதான். அவங்க தான் எனக்கு சகோதரன். எத்தனை குடும்ப சகோதரர்கள் கஷ்டத்தில் இருக்கிறாங்க நினைக்கிறீங்க? வாங்கின்னு போகிற பணம் வீட்டில் இல்லை, ஒரு பக்கம் வட்டி கட்டணும், ஒரு பக்கம் ஃபைனான்ஸ் கட்டணும், ஒரு பக்கம் லோனு கட்டணும், பத்தாவதுக்கு ஒயின் ஷாப் எடுத்துன்னு போயிடுறாங்க. எத்தனை சகோதரிகள் கண்ணீரோடு வேதனையோடு ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் அழிவில் இருந்து நான் மீட்டெடுக்கிறேன். சங்கீதம் 107, 19, 20 சொல்கிறது, அவர்கள் அழிவில் இருந்து நான் வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை நான் விடுவிக்கிறேன். அப்போ நாம் அவர்களுக்காக ஜெபிக்கணும், அவர்களிடத்தில் நாம் அன்பு செலுத்தணும். அந்த சகோதரன் நம்முடைய சகோதரன், அந்த சகோதரி நம்முடைய குடும்பம். நாம் எல்லாம் அவருடைய ஒரே குடும்பம், நாம் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள். நம் மீது விழுந்த கடமை இது. ஆமென், அல்லேலூயா. சங்கீதம் 107, 19, 20 படிப்பா. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அப்போ நம்ம அத்தனை பேருக்கும் நம்ம வசனத்தை அனுப்பினா இவங்கெல்லாம் தப்பிச்சிடுவாங்கல்ல? தப்பிச்சிடுவாங்களா? தப்பிச்சிட மாட்டாங்களா? அப்போ நம்ம எல்லாருமே ஜெபிக்கணும்ல. இத்தனை பேர், இந்த மக்களுக்காக நம்ம ஜெபிக்கணுமா, ஜெபிக்கக்கூடாதா? எத்தனை பேர் கடனோடு இருப்பாங்க, எத்தனை பிள்ளைகள் இன்றைக்கி ஒயின் ஷாப்பும் கையுமா இருக்கிறாங்க, எத்தனை குடும்பத்தில் கண்ணீர் கம்பளி, எத்தனை குடும்பத்தில் வேதனைகள், எத்தனை குடும்பத்தில் பெண்கள் கட்டி கொடுத்து அந்த இடத்துல இன்ற நாள் வரையில் வரதட்சணை கொடுமை ஒரு பக்கம், கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை ஒரு பக்கம், பிள்ளை எல்லாம் கட்டி வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. இப்படி எத்தனையோ குடும்பம். அப்போ நம்ம வசனத்தை அனுப்பி அவர்கள் அழிவிலேருந்து நம்மளை விடுவிக்க வேண்டுமா இல்லையா? நமக்கு அடுத்து தானே ஆண்டவர் கொடுத்துக்கிறார் வசனத்தை. அல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்லுகிறது. நீங்கள் வேணால் படித்து பாருங்க. வேதம் நல்ல நமக்கு மத்தேயு நிருபம் 17ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனம். அப்போது இயேசு வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், பயப்படாதீங்கள் என்றார். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இயேசு தவிர வேறொருவரையும் காணவில்லை. அந்த சீசர்கள் ஒருத்தரும் ஜெபம் பண்ணல பொழுது. இப்போ நாம் கூட அப்படி தான், யாரோ ஒரு போதகர் ஜெபிக்கிறாங்கோ, யாரோ ஒரு பாஸ்டர் பார்த்து இல்லைங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் அத்தனை பேர்கள் மீதும் இந்த கடமை இருக்கிறது. நமக்கு அது ஆண்டவர் அந்த பொறுப்பு கொடுத்துருக்கிறார். அங்கே 15ஆம் வசனம், ஆண்டவரே என் மகனுக்கு இறங்கும், அவன் சஞ்சர் ரோகியாக கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். பாவம், நெருப்புலையும் போய் விழுந்துடுறான், குழந்தை தண்ணியில் விழுந்துடுறான். அவனுக்கு அந்த ஆவி வந்ததுமே புரியல. அவனை ஈத்துன்னு போய் நெருப்பில் தள்ளுது, இல்லைன்னா தண்ணியில் தள்ளுது. எப்படி ஆகிலும் சாகடிக்கணும்னு சொல்லுது. இன்றைக்கி எப்படி ஆகிலும் ஒன்று போனால் குடிக்கிறதுக்கு போகிறான், இல்லைன்னா வேலைக்கே போக மாட்டேன்றான், இல்லைனா எங்கன்னா போய் ஊரை சுற்றுறான், இல்லைன்னா சண்டை போடுறான். இதுக்கும் அதுக்கும் ஒன்று தான், இந்த பிசாசை அதட்டணும், இந்த குடும்பத்தை விட்டு அந்த பிசாசை நீங்கணும், அந்த பொல்லாத பிசாசு அந்த குடும்பத்தை விட்டு மது போதையிலேருந்து நீங்கணும், குடிவெறியிலேருந்து அந்த சகோதரன் நீங்கணும். நாம் அதுதாங்க ஜெபிக்கணும். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், பிசாசை அதட்டினார், உடனே அது அவனை விட்டு புறப்பட்டு அந்நேரமே அந்த இளைஞன் சுவஸ்தமாயிட்டான். அப்போ இயேசு அதட்டினார். நீங்களும் உங்கள் சகோதரர்களுக்காக, உங்கள் சகோதரிகளுக்காக, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு முன்ன இருக்கிற பிரச்சனைக்காக, உங்கள் குடும்ப பிள்ளைகளுக்காக, உங்கள் தொழிலுக்காக, உங்களுடைய சொந்தத்துக்காக நீங்களும் அதட்டி ஜெபியுங்கள். இந்த உலகத்தில் இருக்கிறவன் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். 1 யோவான் 4:4. நீங்கள் அதட்டுங்கள், பிசாசை அதட்டுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போயிடுவான். ஹல்லேலூயா. அப்போ நமக்கு இந்த ஒர்க்கு கொடுத்துக்கிறார் கர்த்தருடைய பிள்ளைக்கு. இதை செய்யாதவங்களுக்கு தான் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. அதுதான் திருப்பி ஆண்டவர் ஒரு காரியம் சொல்கிறார். அதே 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிங்க. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். முதலில் கொண்டிருந்த விசுவாசத்தை விடுவதினாலே அக்கினி உட்படுவார்கள். முதல் நம்ம கர்த்தருக்குள்ளே போயிருப்போம் பாருங்க, ரட்சிப்புக்குள்ளே பெற்றிருப்போம். புதுசாக கல்யாணம் ஆன புள்ள ஜோடி பார்த்தீங்கன்னா பிரியவே மாட்டாங்க, கையே விட மாட்டாங்க 6 மாதம். அப்படி இயேசு கிறிஸ்து பைபிள் முதல் நம்ம ரட்சிப்புக்குள்ளே வரும்போது தலைக்கு படுத்துருந்தா கூட தலைமாட்டில் பக்கத்தில் தலைகாணி பக்கத்தில் பைபிள் இருக்கு. என்ன பண்ணால், அவர் என்னை ரட்சகர், எனக்கு உயிர் கொடுத்தார், எனக்கு ஜீவனை கொடுத்தார், நான் உயிர். அது 6 மாதம்தான் புது கல்யாணம் போடல.
இவங்களும் 1 வருஷம் 6 மாதம் தான் இயேசுக்கிட்ட அன்பாக இருப்பாங்க. ஆண்டவர் சொல்ற, முதலில் கொண்டிருந்த விசுவாசத்தை விடுவதினாலே, என்னதுனால விட்டுட்டோம். என்ன கேட்டால், நான் 2002 ஆண்டவருக்குள்ளே ரட்சிப்புக்குள்ளே பெறுறேன். எனக்கு இயேசுன்னு தெரியாது. யாரோ ஒரு சகோதர சகோதரி என்னை இன்னும் போனாங்க, உடம்பு சரியாமல் நான் அடிபட்டு விழுந்துட்டப்போ எனக்கு வார்த்தை சொல்லி, இயேசு உன்னை குணமாக்கிடுவார். வண்டியில் உட்காரச்சுன்னு போவாங்கங்க, தூக்கி 3 பேர் தூக்கி உட்கார வைக்கணும் சேரையில், திருப்பி 3 பேர் தூக்கின்னு வந்து பாயில் படுக்க வைக்கணும். அது சேரையில் 1 வருஷம் போது தான் உக்காந்தேன். எப்படி இருந்திருக்கும் பாருங்க. மீண்டும் அந்த வண்டியில் உட்காருன்னா இது மாதிரி நிற்க முடியுமா நான் நினச்சி பார்த்து எப்படி இருந்திருக்கும் வாழ்க்கை. ஆனால் இயேசு சொல்கிறார், அவரோட அழிவிலிருந்து என் வசனத்தை அனுப்பி, என் வார்த்தையை அனுப்பி அவர்களை அழிவிலிருந்து விடுவித்து அவர்களை ரட்சிப்பேன், அவர்களை பாதுகாத்து கொள்வேன். என்ன நான் கேட்பேன், உண்மையாகவே அப்படி எனக்கு செய்வீங்க ஆண்டவரே? உம்மால் கூடுமா? எஸ் கூடும். இன்றைக்கி நானே சாட்சி. 4 பேர் தூக்கின்னு போனோம், ரேக்கில் போடுவாங்க, அந்த சிஎம்சி ரேக்கில். என்ன நடக்கக்கூடாது, முதுகு தண்டு உடஞ்சிச்சு, 3 கட்டு ஆயிடுச்சு. அல்லேலூயா. அன்னைக்கு இருந்த விசுவாசம் இன்னைக்கும் இருக்கும். எதற்காகவும் ஜெபிக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், முதலில் கொண்டிருந்த விசுவாசத்தை விடுவதினால். அப்போ அந்த அன்னைக்கு இருந்த ஃபயர் அன்னைக்கு இருக்கிற அப்படியே இருக்கணும். நீ கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு எதிராக இருக்காது. உன் குடும்பத்துக்கு விரோதமா, உன் பிள்ளைக்கு விரோதமா இதுதான், அவன் ஓடி போயிடுவான். அவன் தந்திரமெல்லாம் பலிக்காது. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆக்கினி குடு போடுவோமா? அப்படி எல்லாம் கட்டி நாமெல்லாம் என்ன பண்ணிடுவாங்களாம், நெருப்புக்கு போயிடுறோம்மா. பாருங்க, அக்கினா நெருப்பு எரியிற கடலுக்கு போயிடும். அப்போ அந்த விசுவாசம் இல்லைன்னா பிசாசு நம்ம விசுவாசத்தை குலைக்கிறோம், நம்ம விசுவாசத்தை குறைக்கிறோம், நம்ம விசுவாசத்தை